12 தெய்வீக வடிவங்களில் சூரிய பகவான் வணங்கப்படும் ஒரே நகரம் வாரணாசி என்பது தனித்துவமானது. காசியில் உள்ள 9 நவதுர்கா கோயில்களே நாம் முன்பு ஆராய்ந்திருந்தோம். அதற்கான வீடியோவை நீங்கள் காணலாம். வலை இணைப்பு விளக்கத்தில் உள்ளது. இன்று நாம் துவாதச ஆதித்யர்கள் கோவில்களுக்குச் செல்வோம். காசி கண்டத்தின்படி உலகம் வறட்சியால் வறண்டு போயிருந்த போது பிரம்மா தர்மத்தை மீட்டெடுக்கும் பொறுப்பை மன்னர் திவோதாசிடம் ஒப்படைத்தார். ஆனால் ராஜா ஒரு நிபந்தனை வைத்தார். எந்த கடவுளும் தலையிடக்கூடாது. அவரை சோதிக்க சிவபெருமான் மாறுவேடத்தில் சூரியனை அனுப்பினார். ஆனால் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சூரியன் காசியின் தெய்வீகத்தால் மயக்கப்பட்டு அங்கேயே தங்குவதை தேர்ந்தெடுத்தார். 12 சக்தி வாய்ந்த வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். யாத்திரையை ஆரம்பிப்போம். 1. அருண் ஆதித்யா திரிலோச்சன் மகாதேவ் கோயில். குறை பிரசவத்தில் பிறந்த சூரியனின் தேரோட்டியான அருண் இங்கு கடும் தவம் புரிந்தான். அருண் ஆதித்யாவை வழிபடுபவர்கள் நோயும் வறுமையும் இல்லாமல் வாழ்வார்கள். 2. திருபதி ஆதித்யா விஸ்வநாதர் கோயில் அருகில் வனவாசத்தின் போது திரௌபதியின் பக்திக்காக சூரியன் அவளுக்கு அட்சய பாத்திரத்தை பரிசளித்தார். ஒருபோதும் காலியாக்காத பாத்திரம். இங்கு வழிபாடு உணவு, நிறைவு மற்றும் குடும்ப ஒற்றுமையை தரும். 3. கங்கா ஆதித்யா லலிதா படித்துறை. கங்கை காசி வந்தபோது சூரியன் அவரை வரவேற்றார். அவர் இன்று வரை இங்கு வசிக்கிறார். இங்கு தரிசனம் பாவங்களை களைந்து சிகிச்சை தரும் சக்தியை அளிக்கும். 4. கேசவ ஆதித்யர் பாதி கேசவர் கோவில் ராஜ்காட். இங்கே சூரியன் தவம் செய்து கேசவ ஆதித்யராக விளங்கினார். இவரை வழிபடும் பக்தர்களின் கர்ம பிணைப்புகள் நிவர்த்தியாகும். 5. ககோலக் ஆதித்யர் காமேஸ்வர் மகாதேவ் கோவில். இந்த ஸ்தலம் கருடன் தன் தாயார் விந்தாவை அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்ட கதை கூறுகிறது. தடைகள் மற்றும் பந்தனங்களை வெல்ல ஆதித்யனின் அருளை நாடுங்கள். 6. லோலார்க் ஆதித்யர் லோலார்க் குல்ட் கருத்தரிப்பு, உடல் நலம் மற்றும் விருப்பங்கள் நிறைவேறும் சக்தி வாய்ந்த இடம். 7. மயூக் ஆதித்யர் மங்களக்ஹரி கோவில். சிவபெருமான் சூரியனின் வெப்பத்தை ஒரு தெய்வீக ஸ்பரிசத்தால் குளிர்வித்து அவரை மயூக்காக பிரகாசமானவராக மாற்றினார். இங்கு வழிபாடு நோய்களை குணமாக்கி வறுமையை நீக்கும். 8. சம்பா ஆதித்யர் சூரியகுண்ட். சூரியனின் அருளால் சம்பன் தொழுநோயிலிருந்து குணமடைந்தார். தீராத நோய்கள் மற்றும் துன்பங்களில் இருந்து நிவாரணம் பெற இங்கு தரிசனம் செய்யுங்கள். 9. உத்தரார்க் ஆதித்யர் பகாரியா குண்ட். இங்கே ஒரு பெண் தன்னலமின்றி ஒரு ஆட்டின் முக்திக்கு பிரார்த்தனை செய்தார். இருவரும் ஆசிர்வாதம் பெற்றனர். ஒருவர் சொர்க்கத்தை பெற்றார், மற்றொருவர் இளவரசியாக மறுபிறவி எடுத்தார். 10. விமலா ஆதித்யர் இராமபுரா. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட விமல் என்ற பக்தர் இங்கே சூரியனின் அருளால் குணமடைந்தார். உடல் மற்றும் ஆன்ம நலம் நாடுபவர்களுக்கு இது சிறந்த ஸ்தலம். 11. விருத்த ஆதித்யர் மேற்காட். உடல் உற்சாகமும் ஆன்மீக சக்தியும் சித்தி மீட்டெடுக்க இங்கு வழிபாடு செய்யுங்கள். 12. யமா ஆதித்யர் சங்கதா காட். அகால மரணத்திலிருந்து பாதுகாப்புக்கு மற்றும் பித்ரு ரிணம் கழிக்க இங்கு பிரார்த்தனை செய்யுங்கள்.